சின்னமனூர் என்ற ஊரில் ஒரு தாத்தாவும் பேரனும் வாழ்ந்து வந்தனர். தாத்தா மிகவும் புத்திசாலி. பேரன் சஞ்சித் ஒரு அடிமுட்டாள். எதையும் தானாக செய்வது அவனது வாழ்க்கையில் கிடையாது. எதை செய்வதென்றாலும் பிறரை கேட்டுதான் செய்வான். தாத்தாவுக்கு தனது பேரன் ஒரு முட்டாளாக இருக்கின்றானே என்று மிகவும் கவலை. ஆனால் அவன் மேல் உயிரையே வைத்திருக்கிறார். தந்தை, தாய் என எவரும் இல்லாத அச்சிறுவனை கண்ணும் கருத்துமாக வளர்த்தார். ஒரு நாள் சஞ்சித்தை தனியாக அழைத்தார் அவனது தாத்தா. சஞ்சித், நீ எப்போதும் சிறுவனாக இருக்கப் போவதில்லை. எனவே இனிமேலாவது திருந்தி நட என்று புத்திமதி சொன்னார். அவர் சொன்னதற்கெல்லாம் சஞ்சித் சரியென்று தலையாட்டினான். ஆனால் அவனது இயல்பில் எந்த மாற்றமும் இல்லை. இவனை சொல்லி திருத்த முடியாது. ஏதாவது துன்பத்தில் அகப்பட்டு தானாக திருந்தட்டும் என்று தனக்குத்தானே சொன்னார் தாத்தா. எனினும் தன் பேரனை நினைக்க அவருக்கு மிகவும் கவலையாக இருந்தது. சில மாதங்களுக்கு பின் தாத்தா சஞ்சித்தை பக்கத்து ஊரில் உள்ள தன் நண்பரிடம் வேலைக்கு சேர்த்து விட்டார். தினமும் அதிகாலையில் போய் மாலையில் திரும்புவான் சஞ்சித். நண்பரிடமிருந்தும் சஞ்சித் பற்றி அடிக்கடி புகார்கள் தாத்தாவுக்கு கிடைக்கும். ஒரு நாள் சஞ்சித்தின் முதலாளி வெளியூர் போய்விட்டார். அவரது மனைவி காலையிலிருந்து சஞ்சித்திடம் ஓயாமல் வேலை வாங்கினாள். மாலையிலும் வேலை முடிய வெகுநேரம் ஆகிவிட்டது. தனது அசட்டுத்தனத்தாலும் அலட்சியத்தாலும் சிறிய வேலை செய்வதற்கே அவனுக்கு பல மணி நேரம் எடுத்தது. அன்று வேலை முடிந்து வீடு திரும்பும்போது வெகு நேரம் ஆகிவிட்டது. சூரியன் மறைந்தது. இருள் பரவ ஆரம்பித்தது. அங்கும் இங்கும் வேடிக்கை பார்த்தபடி மெதுவாக நடந்தான் சஞ்சித். பாதி தூரம் வரும்போதே மிகவும் இருண்டு விட்டது. கொஞ்ச நேரத்தில் வானில் நிலவு ஒளி வீசியது. திடீரென்று சஞ்சித் கண்ணில் ஒரு பொருள் தென்பட்டது. நில ஒளியில் பளபளவென ஒளி வீசி கொண்டிருந்தது ஒரு அழகிய சிறிய வெள்ளிப்பெட்டி. முன்பு ஒரு முறை வீதியில் இருக்கும் எந்த பொருளையும் தொடாதே என்று தாத்தா எச்சரித்தது அவனுக்கு நினைவில் வந்தது. ஆனால் சஞ்சித் தாத்தாவின் சொற்படி நடந்தால்தானே. வேகமாக ஓடிச் சென்று அந்த பெட்டியை எடுத்தான். நில ஒளியில் அதை ஆராய்ந்து பார்த்தான். வெள்ளியால் செய்யப்பட்ட பல வேலைப்பாடு நிறைந்த அந்த பெட்டியை மெதுவாக திறந்தான். உள்ளே இன்னும் ஒரு சிறு பொட்டி. ஆவலுடன் அதையும் திறந்தான். சின்னஞ்சிறிய கம்பளி பூச்சி ஒன்று அதனுள் இருந்தது. அதை பார்த்த சஞ்சித்திற்கு மிகவும் இரக்கமாயிற்று. மெதுவாக அதை எடுத்து நிலத்தில் வைத்தான். கம்பளி பூச்சி மெதுவாக ஊர்ந்து இடது பக்கம் 3 தடவையும் வலது பக்கம் 3 தடவையும் தனது தலையை அசைத்து அந்த சிறிய கம்பளி பூச்சி திடீரென்ற படிப்படியாக வளர்ந்தது. மிகவும் பெரிய பயங்கரமாக பாம்பாக மாறி சஞ்சித்தை பார்த்து சீறியது. அதை கண்ட சஞ்சித் பயத்தால் நடுங்கி போனான். பேச முடியாமல் நா வறண்டது. உடலெல்லாம் வியர்த்து கொட்டியது. ஓட முயற்சி செய்தான். ஆனால் கால்களில் பலமில்லை. பாம்பு பேசியது. ஏய் சிறுவனே, ஏன் என்னை விடுவித்தாய் என்று கேட்டது. உன்மேல் இறக்கப்பட்டு விடுவித்த என்னை ஒன்றும் செய்து விடாதே என்று அழுதவாறு கேட்டான். பாம்பு பலமாக சிரித்தது. எனக்கு பிறர் மீது இறக்கப்படுபவர்களையும் முட்டாள்களையும் தான் கொன்று தின்ன பிடிக்கும் என்று சொன்னபடி அவனை நோக்கி வந்தது. இது மிகவும் அநியாயம். வேறு யாரிடமாவது நீதி கேட்போம் என்றான் சஞ்சித். அதற்கு பாம்பு சம்மதித்தது. எப்படி ஆவனும் அவனை கொன்று தின்னவே அது முடிவெடுத்தது. இருவரும் அருகிலிருந்த மாமரத்திடம் போயினர். தங்களது வாழ்க்கையை சொன்னார்கள். எல்லாவற்றையும் கவனமாக கேட்ட மாமரம், பாம்பு சொல்வது சரிதான். மனிதர்கள் நன்றி கெட்டவர்கள். பிஞ்சும் பழமுமாக நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். ஆனால் அவர்களோ எனது இலைகளை பீத்தும் கிளைகளை வெட்டியும் கல்லால் அடித்தும் துன்புறுத்துகின்றனர். எனவே மனிதனாகிய இவனும் கொல்லப்பட வேண்டியவனே என்று தனது தீர்ப்பை கூறியது. பாம்பு பயங்கரமாக சிரித்தது. கோபத்துடன் சீறியபடி சஞ்சித்தை கொல்ல வந்தது. சஞ்சித் பலமாக அழத் தொடங்கினான். தன்னை கொல்ல வேண்டாம் என்று பாம்பிடம் கெஞ்சினான். பாம்பு எதையும் கேட்க தயாராக இல்லை. தனது கொடிய பற்களை காட்டியவாறு சஞ்சித்தை நெருங்கியது. அப்போது எதிர்பாராமல் தாத்தாவின் குரல் கேட்டது. சஞ்சித், நீ எங்கிருக்கிறாய்? ஏன் அழுகிறாய் என்று கேட்டவாறு வந்த தாத்தா பயங்கரமான ராட்சச பாம்பை கண்டு வெளுவெளுத்து போனார். தனது பேரன் அசட்டுத்தனமாக ஏதோ சிக்கலில் மாட்டிக்கொண்டான் என்பதை உணர்ந்தார். தன்னை சமாளித்தவாறு என்ன நடந்தது என்று மெதுவாக கேட்டார். சஞ்சித் நடந்ததையெல்லாம் சொன்னான். எல்லாவற்றையும் கேட்ட தாத்தா பலமாக சிரித்தார். பின்னர் சஞ்சித்தை கோபத்துடன் பார்த்து, இவ்வளவு நாளும் அசடாக இருந்தாய், இப்போது பொய்யும் சொல்கிறாயா
என்று கேட்டார். அதை கேட்ட சஞ்சித்தின் கவலை பலமட வாங்கியது. நான் சொன்னது உண்மை என்று சொல்லி அழுதான். பாம்பு அவன் கூறியது உண்மைதான் என்று தாத்தாவிடம் சொன்னது. நீங்கள் இருவரும் சேர்ந்து என்னை ஏமாற்றுகிறீர்கள். ஒரு கம்பளி பூச்சி எவ்வாறு இவ்வளவு பெரிய பாம்பாக மாற முடியும் என்று ஏளனமாக சொன்னார் தாத்தா. பாம்பு மீண்டும் தான் மந்திரவாதி ஒருவனால் வெள்ளி பெட்டியில் சிறைப்படுத்தப்பட்டு இருந்ததையும் சஞ்சித் காப்பாற்றியதையும் பிறருக்கு இறக்கப்படும் மனிதனையே தான் தின்பதாக விளக்கமாக சொல்லுது. பாம்பாரே, நீங்கள் கூறியதெல்லாம் உண்மை என்று நிரூபிக்க முடியுமா? இவ்வளவு பெரிய பாம்பு கம்பளி பூச்சியாக எப்படி இந்த சின்னஞ்சிறு பெட்டியில் இருக்க முடியும்? நீங்கள் அதை நிரூபித்தால் இவனை தாராளமாக சாப்பிடலாம் என்றார் தாத்தா. இதோ ஒரே நொடியில் என்று பாம்பு மகிழ்ச்சியுடன் சம்மதித்தது. கம்பளி பூச்சியாக மாறி வெள்ளி பெட்டிக்குள் சென்றது. கண் மூடி திறப்பதற்குள் தாத்தா அந்த பெட்டியை வேகமாக மூடினார். தன்னிடமிருந்த கயிற்றால பலமா அதை மூடிக்கொண்டார். அருகில் பாழடைந்த ஒரு கிணற்றில் வேகமாக வீசி எறிஞ்சார் தாத்தா. சஞ்சித் இப்போதுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டான். தனது தவறையும் புரிந்து கொண்டான். அசட்டுத்தனமான செயல்களால் நேரும் துன்பங்களை நேரிலே அறிஞ்சு கொண்டான் சஞ்சித். அன்றிலிருந்து திருந்தி வாழ்ந்தான். அவனது புத்திசாலி தாத்தாவும் மனம் மகிழ்ச்சியானார். இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, எப்பவும் நீங்கள் அசட்டுத்தனமாக சோம்பேறியாக இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் இயன்ற வேலைகளை செஞ்சுட்டு வாங்க. அது உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றும். அப்படி இல்லைன்னா யாருக்கும் உபத்திரவங்க செய்யாதீங்க. எல்லாரையும் அன்போடு பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. நன்றி.